செல்போன்கள் காணாமல் போனதாக பெறப்பட்ட மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு இந்த தருணத்தில் மொத்தமாக 260 செல்போன்கள் மீட்கப்பட்டு அது உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதன் மதிப்பு 46 லட்சம் ரூபாய் ஆகும். இந்த வருடத்தில் மட்டும் கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பாக ஏறத்தாழ 580 செல்போன்கள் மீட்கப்பட்டு இதன் மதிப்பு 1 கோடி ரூபாய் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. எனவே செல்போன் காணாமல் போனால் எந்த விதமான பதட்டமும் அடையாமல் உடனடியாக அருகாமையில் உள்ள காவல் நிலையங்களை தொடர்பு கொண்டு மனுக்கள் அளிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் தமிழ்நாடு சிட்டிசன் போர்ட்டில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அப்படியும் இல்லைன்னா CEIRனு ஒரு போர்ட்டல் இருக்குது. அந்த போர்ட்டலில் போயிட்டு நம்மளோட IMEI நம்பர் போட்டு பிளாக் பண்ணால் நம்மளோட மொபைல் ஃபோன் மிஸ்யூஸ் பண்ணாமல் அதை தடுக்க முடியும். பட் சேம் டைம் அந்த காணாமல் போன மொபைல் ஃபோனை நம்ம மீட்க முடியும். எனவே செல்போன் காணாமல் போனால் பதட்டம் அடையாமல் உடனடியாக காவல்துறைக்கு நம்ம தகவல் தெரிவிப்பதன் மூலமாக அந்த செல்போன்கள் தவறான வகையில் பயன்படுத்துவதை நம்ம தடுக்க முடியும். இப்போ செல்போன் காணாமல் சில இடத்துல திருடப்படுறது ஒன்று, காணாமல் போகிறது ஒன்று. பெரும்பாலான மொபைல் ஃபோன் அவங்க பஸ்ஸில் தவறுதலாக விட்டுடுறாங்க, இல்லை ரயில்வே ஸ்டேஷனில் தவறுதலாக விடுறாங்க. அந்த தவறுதலான மொபைல் யாருன்னா தேர்ட் பர்சன் எடுத்து வைக்கும் போது நம்ம CEIR போர்ட்டல் மூலமாக அவங்கள கான்டாக்ட் பண்ணி அவங்கள லொக்கேஷன் பண்ணும்போது அவங்க நம்மக்கிட்ட திருப்பி ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. பட் திருடுறவங்க மேலே நம்ம நடவடிக்கை எடுத்து அவங்களை கைது நடவடிக்கை மேற்கொள்ளும். இல்லை, இது வரைக்கும் நம்ம திருடப்பட்டதுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பெறப்பட்ட ஒரு புகார் ஒரு 36 புகார் வந்திருக்கு. அந்த 36 புகாரில் நம்ம வேறத ஒரு 15 பேர்கிட்ட நம்ம அரெஸ்ட் பண்ணோம். இப்போ CEIRல நம்ம எல்லா ஸ்டேஷன்லையும் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டு எல்லா ஸ்டேஷன்லையும் ஒட்டி வச்சிருக்கோம். நம்ம போதுமான அளவுக்கு இந்த சைபர் கிரைம், இந்த சைபர் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த ஸ்டெப்ஸ் எழுதிப்படுத்தி எப்படி பொதுமக்களிடையே கொண்டு சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கொண்டு சேர்த்தோம். இல்லை, இப்போ பின்னாடி உட்காந்துருங்க ஹெல்மெட் போடணும்னு ஏன் கட்டாயம்னு சொல்கிறேன்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தக்கலையில் வேர்க்கிழமையில் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அதில் அவங்க ஹஸ்பண்ட் ஹெல்மெட் போட்டிருந்தாங்க, ஒய்ஃப் ஹெல்மெட் போடலை. சின்ன ஒரு ஆக்சிடென்ட், ஜஸ்ட் கீழே தான் விழுந்தாங்க, தலையில் அடிபட்டு ஸ்பாட் அவுட். அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நம்ம முன்னாடி உட்காரவங்க ஹெல்மெட் போட்டால் மட்டும் போதும், பின்னாடி இருக்கிறவங்க ஹெல்மெட் போடலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போக முடியாது. ஸோ 2 பேருமே நம்ம ஹெல்மெட் போடும்போது 2 பேரோட உயிரையும் நம்ம பாதுகாக்க முடியும். பொதுமக்கள் நலனுக்காக தான் இந்த 2 பேரும் ஹெல்மெட் போடணும்னு சொல்லிட்டு நம்ம கட்டாயப்படுத்துகிறோம். அப்படி போடுவது மூலமாக இந்த மதிப்புமிக்க ஒரு உயிரை நம்ம காப்பாற்ற முடியும். இந்த கேசஸ் பொறுத்த வரைக்கும் முக்கியமாக 4 குற்றவாளிகள் அதில் ஈடுபட்டாங்க. அதில் 2 குற்றவாளிகளை நம்ம ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்கோம். 2 குற்றவாளிகளை பிடிப்பதற்காக ஆல்ரெடி 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் அவர் பிடிக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். இல்லை, இப்போ பஸ் தெப்ட் சம்பந்தமாக ஏராளமான புகார் பெறப்பட்டு நம்ம FIR ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம். இதில் நம்ம டீம் ஒர்க் பண்ணும்போது அதில் பெரும்பாலான டீம் கேரளாவிலேருந்து பாலக்காடுலேருந்து வந்தாங்க. ஸோ சமீபத்தில் ஒரு 6 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர். அதுக்கடுத்து இப்போ அந்த பஸ்ஸில் தெப்ட் ஆகிறது நம்ம படிப்படியாக குறைந்து கொண்டே வருகிறது. லாஸ்ட் 1 வீக்காக நமக்கு எந்த விதமான கேஸும் ரிப்போர்ட் ஆகலை. குட் மார்னிங் சார். எங்களுக்கு ஊர் திருநெல்வேலி. நாங்கள் பூதப்பாண்டியிலேருந்து படிக்கிறோம். எங்களுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோன் காணாமல் போச்சு. அதுக்கடுத்து நாங்கள் பூதப்பாண்டி ஹாஸ்பிட்டல், இந்த பூதப்பாண்டி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவங்க கிடச்சிருன்னு சொன்னாங்க. ஒரு நம்பிக்கையில் இருந்தோம். இன்றைக்கி திடீர்னாப்பில் நேற்று ஃபோன் அடித்து சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இன்றைக்கி கொடுத்தாங்க, SP சார் கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் கிடைக்காதுன்னு நினச்சோம். அதுக்கு முன்னாடி 2 ஃபோன் வாங்கிட்டோம், கிடச்சிச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்பா அம்மாட்டெலாம் சொன்னோம், அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.